இனிய உறவுகள் அனைவருக்கும் இன்று சான்று பகரும் வாழ்விற்கான ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7-8 இறைவார்த்தைகள். யாருக்கு செவி சாய்க்கிறோமோ அவருக்கு தான் நாம் சான்று பகர முடியும். செவி சாய்க்காத காதுகள் ஒருபோதும் செயல்படாது. யாரை நமக்கு அதிகம் பிடித்திருக்கிறதோ அவரை நாம் அதிகம் தேடுவோம். யாரை அதிகம் நம்புகிறோமோ அவர் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்வோம். நமக்கு பிடித்தவர்களை யாரேனும் எதிர்த்தால் அவர்களை நாம் எதிர்ப்போம். ஒருவரை பிடித்ததற்காக உயிரையும் இழக்க துணிந்து விடுகிறார்கள் சிலர். இவ்வாறாக நம்முடைய உடனிருப்பை அன்பை வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறுதி காலங்களில் நடைபெற இருக்கும் துன்பங்களை விவரிக்கிறார் இயேசு. அந்த துன்பங்களின் வழியாக நாம் இயேசுவுக்கு சான்று பகர அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தொழுகை கூடத்திற்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், காட்டிக் கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள் என துன்பத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கிறிஸ்துவை அன்பு செய்தால் ஏற்படும் துன்பங்கள் தான் இவை. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் விழுமியங்களையும் பின்பற்றாதவர்களுக்கு இவ்வுலகில் எத்தகைய இடரும் இல்லை. ஏனெனில் இடர்களை தருபவர்களே அவர்கள்தான். இவற்றை தாங்க சந்திக்க இயேசுவின் மீது அன்பும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். இயேசுவின் வார்த்தை கேட்டுவிட்டு கடந்து செல்பவர்கள் பலர். இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்குபவர்கள் வெகு சிலர். எதற்கு வீண் பிரச்சனை என்று நாம் பல தருணங்களில் தீமைகளோடு சமரசம் செய்து விடுகிறோம். நம்மில் மன உறுதி இருந்தால் நம்மை எதிர்ப்போருக்கு முன்னிலையில் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து நம் அன்பை வெளிப்படுத்துவோம். நாம் சரியானதை செய்கிற போது உலகம் நம்மை வெறுக்கிறது என்றால் நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கிறோம் என்று அர்த்தம். நலமுடன் வளமுடன் நமது பணிகளில் குழும வாழ்வில் இயேசுவின் சாட்சிகள் ஆவோம். இறையாட்சியின் விழுமியங்களுக்கு சான்று பகர்வோம்.